8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 எண்ணியல் பயிற்சி 1.3 விகிதமுறு எண்களின் பண்புகளில் கூட்டல் மற்றும் பெருக்கல் செயல்பாடுகளின் பண்புகளுக்கு தனியாக 2 வீடியோ போட்டுள்ளோம். அதை பார்த்துவிட்டு பயிற்சி கணக்குகளுக்கு வாருங்கள், மிகவும் எளிதாக இருக்கும். எங்கள் வீடியோக்களை பார்த்துட்டு வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயிற்சி 1.3 முதல் கணக்கு -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும். a சமம் என்ன? -5/7. b என்ன? 8/9. கூட்டலுக்கான அடைவு பண்பு என்னன்னா, a ஒரு விகிதமுறு எண், b ஒரு விகிதமுறு எண்ணா, a + b ஒரு விகிதமுறு எண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கூட்டலுக்கான அடைவு பண்பு. இப்போ a கூட்டல் b கண்டுபிடிக்கலாமா? -5/7 கூட்டல் 8/9. இதை முதல்ல கூட்டணும்னா ஓரின பின்னமாக மாற்றணும். அப்போ 7க்கு 9க்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வருது? 63. ஏயும் பியையும் ஓரின பின்னமாக மாற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்னா -45/63 56/63. இரண்டையும் கூட்டினா 11/63. 11/63ங்கிறது ஒரு விகிதமுறு எண். எனவே கூட்டலுக்கான அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. அடுத்து பெருக்கலுக்கான அடைவு பண்பை பார்க்கலாம். a ஒரு விகிதமுறு எண், b ஒரு விகிதமுறு எண்ணுனா a × b ஒரு விகிதமுறு எண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெருக்கலுக்கான அடைவு பண்பு. அப்போ a × b எவ்வளோ வருது? -5/7 × 8/9 எவ்வளோ வருது? -40/63. எனவே பெருக்கலுக்கான அடைவு பண்பை நிறைவு செய்கிறது. இரண்டாவது கணக்கு -10/11 மற்றும் -8/33 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பினை சரிபார்க்கவும். கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு என்னன்னா, a + b = b + a. அதாவது ஏயும் பியும் கூட்டினாலும் பியும் ஏயும் கூட்டினாலும் சமமாக இருக்கணும். இப்போ a என்ன? -10/11, b -8/33. இப்போ a + b எழுதலாம். -10/11 கூட்டல் -8/33. b + a எழுதுனா -8/33 கூட்டல் -10/11. ஓரின பின்னமாக மாற்றினா என்ன கிடைக்கும்னா -30/33 கூட்டல் -8/33. -8/33 கூட்டல் -30/33. 30/33க்கும் 8/33க்கு இடையில 2 குறியீடு இருக்குது. அதை ஒரே குறியீடாக மாற்றினா ப்ளஸ் × மைனஸ். 8/33க்கும் 30/33க்கும் இடையில 2 குறியீடு இருக்குது. அதை ஒரே குறியீடாக மாற்றினா ப்ளஸ் × மைனஸ். இரண்டு எண்களும் ஒரே குறியீட்டில் இருப்பதால் கூட்ட வேண்டும். கூட்டினால் -38/33 சமம் -38/33. எனவே பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. அடுத்து பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை பார்க்கலாம். பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு என்ன? a × b = b × a. ஃபஸ்ட்டு a × b எழுதலாமா? a என்ன? -10/11 × b என்ன? -8/33 சமம் b × a -8/33 × -10/11. -10ஐயும் -8ஐயும் பெருக்கணும்னா +80. 11ஐயும் 33ஐயும் பெருக்கினா 363 சமம் -8ஐயும் -10ஐயும் பெருக்கினா +80. 33ஐயும் 11ஐயும் பெருக்கினா 363. எனவே a × b = b × a. எனவே பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. மூன்றாவது கணக்கு -7/9 5/6 மற்றும் -4/3 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்கவும். 3 விகிதமுறு எண்கள் கொடுத்தா கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு என்னன்னா, a கூட்டல் b கூட்டல் c சமம் a கூட்டல் b கூட்டல் c. a என்ன? -7/9 கூட்டல்
b என்ன 5/6 கூட்டல் c -4/3 சமம் -7/9 கூட்டல் 5/6 கூட்டல் -4/3. முதல்ல மீச்சிமா எடுத்து ஓரின பின்னமாக மாற்றிக்கலாம். மீச்சிமா எவ்வளவு 18, ஓரின பின்னமாக மாற்றி எடுத்து எழுதிக்கலாம். -14/18 ப்ளஸ் 15/18 ப்ளஸ் -24/18 சமம் -14/18 ப்ளஸ் 15/18 ப்ளஸ் -24/18. முதலில் அடைப்புக்குறிக்குள் இருக்கும் எண்களை கூட்டிக் கொள்ளலாம். கூட்டினா என்ன கிடைக்குது? -9/18. சமன்பாட்டிற்கு வலதுபுறம் 1/18. இப்போ இரு எண்களும் ஒரே குறியீட்டில் இருப்பதால் கூட்ட வேண்டும். கூட்டினால் -23/18 -23/18. எனவே கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. 3 விகிதமுறு எண்கள் கொடுத்தா பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு என்னன்னு பார்க்கலாம். பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு a × b × c சமம் a × b × c. a என்ன -7/9 × b 5/6 × c -4/3 சமம் அடைப்புக்குறிக்குள்ள -7/9 × 5/6 × -4/3. அடைப்புக்குறிக்குள் இருக்கும் எண்களை முதலில் பெருக்கிக் கொள்ளலாம். பெருக்கினால் 5/6 × -4/3 என்ன வரும்? -20/18. அதே போல சமன்பாட்டிற்கு வலதுபுறம் -35/54. அடுத்ததா -7/9ஐயும் -20/18ஐயும் பெருக்கினா +140/162. -35/54ஐயும் -4/3ஐயும் பெருக்கினா +140/162. இரண்டும் சமம். எனவே பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. 4வது கணக்கு விகிதமுறு எண்களுக்கான a × b + c சமம் a × b + a × c என்ற பங்கீட்டு பண்பினை a சமம் -1/2, b சமம் 2/3 மற்றும் c சமம் -5/6 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். பங்கீட்டு பண்பு என்ன? a × b + c சமம் a × b + a × c. இப்போ a b c யோட மதிப்பை அதில் பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா -1/2 பெருக்கல் 2/3 கூட்டல் -5/6 சமம் -1/2 பெருக்கல் 2/3 கூட்டல் -1/2 பெருக்கல் -5/6. அடைப்புக்குறிக்குள் இருக்கும் செயல்பாட்டை முதலில் செய்ய வேண்டும். சமன்பாட்டிற்கு இடதுபுறமாக அடைப்புக்குறிக்குள் 2/3 கூட்டல் -5/6 என்று இருப்பதால் ஓரின பின்னமாக மாற்றி எழுத வேண்டும். ஓரின பின்னமாக மாற்றினால் நமக்கு கிடைப்பது 4/6 -5/6. இரண்டையும் கழித்தால் கிடைப்பது -1/6. சமன்பாட்டிற்கு வலதுபுறமாக அடைப்புக்குறிக்குள் இருப்பது -1/2 பெருக்கல் 2/3 பெருக்கினால் -2/6. அடுத்ததாக -1/2 பெருக்கல் -5/6 பெருக்கினால் கிடைப்பது 5/12. இரண்டையும் கூட்டுவதற்கு ஓரின பின்னமாக மாற்ற வேண்டும். 6ற்கும் 12ற்கும் மீச்சிமா எடுத்தால் 12. ஓரின பின்னமாக மாற்றினால் -4/12 கூட்டல் 5/12. இரண்டையும் கூட்டினால் கிடைப்பது 1/12. சமன்பாட்டிற்கு இடதுபுறமுள்ள எண்ணும் வலதுபுறமுள்ள எண்ணும் சமமாக இருப்பதால் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது. 5வது கணக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை 15/19 மற்றும் -18/25 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். ஏவை 15/19 எடுத்துக்கலாம். கூட்டல் சமணினா என்னன்னா a கூட 0வை கூட்டினாலும் ஏவும் 0 கூட ஏவை கூட்டினாலும் சமமாக இருக்கணும். அதாவது a கூட்டல் 0 சமம் a,
சமம் 0 கூட்டல் ஏ. இங்கே ஏ என்ன 15/19. அது கூட 0வை கூட்டலாம். கூட்டினா என்ன கிடைக்கும் 15/19. அது ஏ என்ன 15/19. ரெண்டும் சமந்தான். அதே மாதிரி 0 கூட ஏவை கூட்டினோம்னா 0 கூட்டல் 15/19. அப்போ என்ன கிடைக்கும் 15/19. எனவே 3 சமமாக இருப்பதனால இது நிறைவு செய்கிறது. அடுத்து பெருக்கல் சமனினா என்னன்னா ஏ இன்ட்டு 1 சமம் ஏ சமம் 1 இன்ட்டு ஏ. அதாவது ஏ கூட 1 பெருக்கினாலும் 1 கூட ஏவை பெருக்கினாலும் சமமாக வரணும். அப்போ ஏ என்ன 15/19 பெருக்கல் 1 என்ன வரும் 15/19. 1 பெருக்கல் 15/19 என்ன வரும் 15/19. அப்போ சமமாக இருக்குது. எனவே பெருக்கல் சமனியை நிறைவு செய்கிறது. அடுத்ததா ஏ சமம் -18/25 அப்படின்னு எடுத்துட்டு கூட்டல் சமனியை நிறைவு செய்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். -18/25 கூட்டல் 0 என்ன கிடைக்கும் -18/25. 0 கூட்டல் -18/25 என்ன கிடைக்கும் -18/25. எனவே கூட்டல் சமனியை நிறைவு செய்கிறது. அடுத்ததா பெருக்கல் சமனி என்ன -18/25 பெருக்கல் 1 என்ன கிடைக்கும் -18/25. அதே மாதிரி 1 பெருக்கல் -18/25 என்ன கிடைக்கும் -18/25. எனவே பெருக்கல் சமனியை நிறைவு செய்கிறது. ஆறாவது கணக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பினை -7/17 மற்றும் 17/27 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். கூட்டல் நேர்மாறு பண்புனா என்னன்னா ஒரு எண்ணையும் அதோடைய கூட்டல் நேர்மாறையும் கூட்டுனா கூட்டல் சமனி அதாவது 0 வரணும். அதாவது ஏ கூட்டல் -a சமம் -a கூட்டல் a சமம் 0. -7/17 ஏன்னு எடுத்துக்கிட்டு கூட்டல் நேர்மாறு பண்பு நிறைவு செய்தான்னு பார்க்கலாம். -7/17 இதோட கூட்டல் நேர்மாறு என்ன +7/17. ரெண்டையும் கூட்டினா 0. அதே மாதிரி -a + a கண்டுபிடிச்சாலும் 0 வருது. எனவே கூட்டல் நேர்மாறு பண்பை நிறைவு செய்கிறது. அடுத்ததா பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா என்னன்னா ஒரு எண்ணையும் அதனுடைய பெருக்கல் நேர்மாறையும் பெருக்கினா 1 வரணும். அதே மாதிரி பெருக்கல் நேர்மாறையும் அந்த எண்ணையும் பெருக்கினாலும் 1 வரணும். இப்போ ஏவை -7/17 எடுத்துக்கிட்டு பெருக்கல் நேர்மாறு பண்பை நிறைவு செய்தா அப்படின்னு பார்க்கலாம். ஏ என்ன -7/17 இன்ட்டு 1/a என்ன வரும் 17/-7. ரெண்டையும் பெருக்கினா 1. அதே மாதிரி 1/a எவ்வளவு 17/-7 பெருக்கல் a எவ்வளவு -7/17. ரெண்டையும் பெருக்கினாலும் 1 தான் வருது. அப்போ பெருக்கல் நேர்மாறு பண்பை நிறைவு செய்கிறது. கொள்குறி வகை வினாக்கள். ஏழாவது கணக்கு விகிதமுறு எண்களுக்கு டேஸ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது. 0. எட்டாவது கணக்கு 1/2 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 3/4 கழித்தல் 5/6 சமம் அல்ல 1/2 கழித்தல் 3/4 கழித்தல் 5/6 என்பது கழித்தலானது விகிதமுறு எண்களின் டேஸ் பண்பினை நிறைவு செய்யாது என்பதனை விளக்குகிறது. சேர்ப்பு சேர்ப்பு. 9வது கணக்கு பின்வருவனவற்றுள் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது? 1/8 கழித்தல் 1/8 சமம் 0. 10வது கணக்கு 3/4 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 1/2 கழித்தல் 1/4 சமம் 3/4 பெருக்கல் 1/2 கழித்தல் 3/4 பெருக்கல் 1/4 என்பது பெருக்கலானது டேஸின் மீது பங்கீடு செய்கிறது என்பதை விளக்குகிறது. கழித்தல். பயிற்சி 1.4 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.